வெல்கம் டு ஏரல் வாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து நிறைய வீடியோ எடுத்திருப்போம். ஆனா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொல்லி. நிறைய எல்லாம் இல்ல, இருக்கிற 4-5 பேரும் அதான் சொன்னாங்க. விளாக்னு பேரை வச்சுட்டு உட்கார்ந்துறதுல இருந்து வீடியோ போட்டுருந்தோம். இன்னைக்குதான் விளாகுக்கான வேலைகள் நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம தூத்துக்குடியில போயிட்டு சின்ன சின்ன கடை, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஒவ்வொரு ஃபுட் கோர்ட்லயா போய் சாப்பிட்டு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி நாங்க முடிவு எடுத்திருக்கோம். இது சீரியஸா தொடங்கும். எதுக்கு சும்மா பண்ணா கொண்டு போவோம். வந்துட்டார் நண்பர், பட்டு வந்துட்டாரு. இவர் தான் லேட் இன்னைக்கு. வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை பொது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம். ரெடியா? அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். டீடாப்ல பார்த்தா கடை, கீழே பார்த்தா தொங்குது. வெல்கம் டு ஏரல் வாக்ஸ். இது நம்ம ஃபுட் சீரீஸ்ல மொதல் கடையா ஒரு சிக்கன் கடை இருக்கு. அதுக்கு மேல 2 கடை இருக்காங்க. அது நிறைய கடை இருக்கு. இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டு நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க போவோம். கடை இருந்துச்சு, வாங்குவேன். ₹100 ஒரு பிளேட்டை வாங்கி 5 பேர் சாப்பிடுறோம். 5 பேர் சாப்பிட போறோம். ஃப்ரைடு சிக்கன் வாங்கியாச்சு. வைத்தியார் பேர் சொல்லி இது பாப்கார்ன் சிக்கன்ல. சாரிப்பா, பாப்கார்ன் சிக்கன் வாங்கியாச்சு சொல்லி ஒரு 2 நிமிஷத்துலயே போட்டு தந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா சூடா போட்டு தராங்க. நல்லா இருக்கு. மைனஸ் வச்சு மேல அந்த மசாலாலாம் போட்டு நல்லா இருக்கு. எதா இருக்கு ஒத்து வருமா? ஒத்து சரி கேட்கல. ஒருத்தன் நாயை ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல நாய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அது ஓகே சொல்லணும். தம்பி இதெல்லாம் தேவையா தம்பி? நமக்கே இங்க பத்தாது தம்பி, நீங்க நாய்க்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. கவர் பண்ணு எடுத்துட்டியா? கேமராமேன் நல்லா இருக்கும். மைனஸ் வாங்குவோம். மைனஸ் அங்க ஒரு பிள்ளைகள் நின்றுட்டு இருக்கு. அதை விட்டுட்டு வர்றதுக்கு விக்கிக்கு மனசு இல்ல. அதான் அவனை இங்க ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுட்டு நாங்க போயிட்டு 2 கடையில சாப்பிட்டா. அப்போ நானும் நிக்கேன் இங்க விக்கி துணைக்கு. அப்பனா இங்க எல்லாரும் இங்கதான் நிக்கணும். அப்போ இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு அடுத்த கடைக்கு போவோம். ஒண்ணு என்னதான் வர்றப்ப வீட்டுல இருந்து துப்பாக்கி, தீபாவளி துப்பாக்கி எடுத்துட்டு இவன் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போவோம். அடுத்த கடையில சந்திப்போம். பேருந்து நிலையம் இதுதான் புதுசா கட்டின பழைய பஸ் ஸ்டாண்ட். இப்போ என்னன்னா, நாங்க வேலவன் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். சரி, வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு இங்க ஏதோ ஜாமான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதனை ஏமாத்தி சைட் அடிக்க வந்திருக்கோம். அதனால இங்க வீடியோ எடுக்க முடியாது. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். பாய். சேனலுக்கு வீடியோ எடுக்கணும், லாக் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 நாளா ரீல்ஸ் அனுப்பிட்டு இருந்தான். எனக்கு அந்த குட்டிங்கிறவன் 2 நாளா ரீல்ஸ் அனுப்பிட்டு இருந்தான். 1 hour later ஒருத்தன் மட்டும் தான் காரணம். இந்த வாரம் இவன் தான் முக்கிய காரணம். நிம்மதியா பார்த்து வரோம். வந்தானுங்க, கூட ஒருத்தர் இருந்தான், அவனையும் கூட்டு போயிட்டானுங்க. இப்போ கூட பைத்தியக்கார மாதிரி நின்று புலம்பிட்டு இருக்கேன். தனியா பார்க்கிங்ல உட்காந்துட்டு செல்ஃபி கேமரா பேசிட்டு இருக்கேன். பாக்குறவங்க ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. அசிங்கமா இருக்கு. சரி, சேனல் ஆரம்பிச்சதெல்லாம் பார்க்க கூடாது. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுற இந்த கிளிப் கூட வருமானு தெரியல. அதையும் கட் பண்ணி தூக்கிடுவான். அந்த குட்டிங்கிற பையன் தான் எடிட் பண்றான். கட் பண்ணி தூக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வழியா ஒரு 1/2 மணி நேரம் சைட்டிங்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. இதா இருக்கான் சோக்கு, இன்னொரு சோக்கு அந்த போயிட்டான். இப்பதான் இப்போ வந்தோடனே வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோங்கிறது மறந்துட்டாங்க. அவனை இப்ப மண்டைகளே எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு என்ன பண்றீங்க, வீடியோ எடுக்கிறதா ஐடியா இருக்கா, அப்படியே அடுத்து நீ போகணும் பிளான் இருக்கா? அப்படி பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பொருள்லாம் மொத்தம் எல்லாமே ஒர்த்தா இருக்கு. என்ன வாங்கதான் காசு இல்லை.
செம்மையா இருக்கு. அதை கேட்டா தர மாட்டாங்க. நீங்க பொருளை பார்க்க போறல, நீங்க பொருளை பார்க்க போறல, அதனால உங்களுக்கு தர மாட்டாங்க கேட்டா. இங்க வர இவன் எதுக்கு வந்தோனே தெரியாம டிராபிக் நீங்க மட்டும் வந்தாலே பாத்துட்டீங்களா? நாங்க வந்த வேலையதான் பாத்துட்டு இருக்கோம். வேலை மறுபடியும் போலாம்னு நினைக்க நிக்கி போமா தெரியல. இப்ப உடனே இடத்த காலி பண்ணணும், இல்லன்னா இங்க அடுத்து செட்டிங் போட்டுருவாங்க. அதனால வீடியோ இதோட கட் பண்ணிட்டு அடுத்த இடத்துல பார்ப்போம். ஓகே, அங்க சாப்பிட்டு ஹைப்பர்ல ஃபன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது கடையா வாஃபிள் சாப்பிடாம இருக்கோம். இது சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போலாங்கிறத பார்த்து முடியும். ஆர்டர் சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கோம். 69 ருபீஸ்க்கு வாஃபிள் பண்ணிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கடையா வந்து என்ன கடைன்னு தெரியல, வேஃபிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ண. வாஃபிள்ஸா? டபுள் சாக்லேட் வாஃபிள்ஸ். பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 69 ருபீஸ். 69. 69 இப்போ வந்து ட்ரை பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு. வாங்க பாப்போம். எதுல இருந்து ஆரம்பிக்கன்னு தான் தெரியல. சாக்லேட் நிறைய போட்டிருக்காங்க. வெள்ளை எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த பிரவுன் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் அந்த உள்ள அது என்னது கோன் மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, அது நல்லா ரிவ்யூ சொல்லுங்கண்ணா. செம்மையா இருக்குல்ல. ஊருக்கா மாதிரி தின்னுட்டு நான் ஒரு கடி எடுத்துக்கிறேன். இரு தம்பி, பொறுமை பொறுமை. இப்போ நம்ம வந்து ஃபுட் சீரீஸ்ல வந்து 3வது கடைக்கு வந்து போக போறோம். நண்பர்களே, கூட்டம் வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. கடை வந்து 7:30க்கு ஆரம்பிச்சு 9 வரைக்கும் முடிச்சிருவாங்க. அவ்வளோத்துக்குள்ள ரஷ் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லேஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் அங்கே வந்து நம்ம கிடைக்கும். இல்லை நம்ம வந்து வாய் பார்த்துட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்காது. வந்த உடனே லேஸ் பேக்கெட் ஒன்று எடுத்துருங்க. அதில் பக்கத்தில் தான் இருக்குது. நம்மளே சூஸ் பண்ணி எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்து அண்ணன் கொடுத்து அண்ணன் வந்து ஜம்முன்னு போட்டு தந்துடுவாப்புல. அதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். கூட்டம் நிறையா இருக்குது. முடிஞ்ச பிறகு நமக்கு போட்டு தருவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அவனும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் கொடுக்கறதுக்கு. அங்கதான் ஆள் இல்லை. பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் கூட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்துருச்சு வந்து லேஸ் ஷவர்மா. இதான் ஆசைப்பட்டு மொதயா சாப்பிடணும்னு நினைச்சோம். ஆனால் அண்ணன் வந்து கடை லேட்டாக தான் திறந்தாப்புல. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அடிச்சு வாங்க. நீ பங்கு எங்க வேணும் இல்ல? சித்தினா வருது எனக்கு மட்டும். எனக்கு வேணும். இப்பதான் எங்க டீமுக்கு தாய். தந்தானே நானே தானம் தந்தானே. ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. காலைல ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி கூட ஆரம்பிச்சோம். நாங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. 7 ரூபா போய் கடைசியில இப்போ எண்டில் நிற்கும். கடைசி ஒரு டீயை மனமா ஒரு டீயை போட்டு வீடியோ முடிக்கிறோம். எது இருக்கோ இல்லையோ டீ கண்டிப்பா இருக்கணும். வீடியோ வந்து ஸ்டார்டிங்னால அப்படி இருக்கா, போக போக பிக்கப் ஆகி போயிடும். ஆனா ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் சண்டே வந்து சண்டே ஆனா 3 மணிக்கு வீடியோ இருக்கும். அதாவது பசங்க எப்படின்னா வீடியோ கேமரா ஆஃப் பண்ணும்போது மரணமா காமெடி பண்றானுங்க. ஆன் பண்ணும்போது ஒரு பைய வாய தர முடிக்கான். இந்த பாருங்க. அதனால கொஞ்சம் லேகா தான் போகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிக்கப். இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வாரமும் ஏதாச்சும் ஃபுட் சீரீஸ் வந்து போவோம். அப்படி இல்லைன்னா எப்பவும் போல அட்டியை போட்டு ஏதாச்சும். அதான் நமக்கு அமைதியா நல்லா அமைதி. அடி போடக்கூடாது, அட்டியே போடக்கூடாது, ஜட்டி போடலாம். ஜாலியா சுத்தணும், ஒரு ஃபன் பண்ணும், சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறணும். என்ன பட்டர் பண்ணா ஃபர்ஸ்ட் பொண்ணை மட்டும் சுத்தாதீங்க. யார் சொல்றாங்க? பொண்ணை மட்டும் சுத்தாதீங்க. என்ன விக்கி, வாழ்க்கை ஒரு தான் போயிடும். பொண்ணு முன்னாடி சுத்தானா அது பின்னாடியே போகணும். சுத்தினா நமக்கு தலை சுத்துரும். பத்தியா, பொண்ணை மட்டும் சுத்தணும்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். அதனாலதான் சுத்துறோம். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா இருந்தா பசங்களோட ஜாலியா பாட்டி. ஒரு 27 வயசு அம்மா அப்பா நல்ல பணம் பத்தி கல்யாணம் வைப்பாங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. கேமராமேனுக்கு என்ன வேலை கொடுப்போம்? கேமரா பிடிக்கிற வேலை. கேமரா ஸ்டாண்ட்ல வச்சாச்சு போயாச்சு. என்ன சென்ட் சைக்கிள் சென்டா? அது வந்து பெட்டி பெட்ரோல் எரிஞ்சு செத்து கால போட்டோ போடுங்க. வாட்ஸ்அப்ல ஷேர் செய்யப்படும். ஷேர் செய்யும் போது போடணும். 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம். நீங்க 9ஆம் மாறி
அப்பதான் மலமலம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோ எல்லாம். என்ன பண்ணல மகனே, நான் அனுப்புறேன் இல்ல காலையில எனக்கு அனுப்பாத, அவருக்கு அனுப்பிவிடு. அதுல நீ என்ன பேசினாலும் கேட்காது, மைக்ல தான் ஏன்னா கேட்கும். இங்க கேக் இருக்காது, பேக்கரியில தான் கேக் இருக்கும். வீடியோ ஆஃப் பண்ணனே அடிக்க பிளான் போட்டிருக்காங்க guys. மதனே, பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. பாய். செருப்பு கழுவ போறேன். இவன் கேள்.